சிவ வழிபாட்டில் மந்திர வழிபாடும் தனிச்சிறப்பு கொண்டதுதான். 63 நாயன்மார்களில் ருத்ர வசுபதி நாயனார் என்பவர் நாள் தவறாமல் ருத்ரம் ஜெபிப்பவர். ருத்திரன் என்கிற சொல்லுக்கு துன்ப விடுதலை தருபவன் என்பதுதான் பொருள். பசுபதி நாயனாருக்கு அவர் ஜெபித்த ருத்திரமே நல்ல வழியும் காட்டியது. அதனாலேயே அவரை ருத்ர பசுபதி நாயனார் என்று இந்த உலகம் கொண்டாடுகிறது. ருத்ரத்தை ஒரு முறை ஜபிப்பது என்பது சிவ ஆலயத்தை ஒரு முறை வலம் வந்து வணங்கும் சிறப்புக்கு உரியது. அதையே 108 முறை ஜபிப்பது சிவ ஆலயங்கள் அவ்வளவிற்கும் சென்று வந்த சிறப்பையும் தரும். 1008 முறை ஜெபிப்பது என்பது ஜெபித்தவர்களுக்கு அவர் எடுக்கும் பிறவிதோறும் காரிய சித்தியை கொடுக்கும். 10,008 முறை ஜெபித்தவரோ சிவனின் அந்த உற்ற திருவடியில் மோட்ச கதி அடைவார்கள் என்று சொல்கிறது சிவபுராணம். சிவபக்தியை விட சிவ தொண்டு மிக மேலானதாக சொல்லப்பட்டது. பக்தியே துளியும் இல்லாதவர்கள் கூட சிவனடியார்களை உபசரித்து பெரும் பேறு வெற்றிருக்கிறார்கள். சிவனடியார்கள் என்று குறிப்பிடும் போது சிவனடியார்கள் என்பதை எப்படி கண்டுபிடிப்பது என்று கேட்க தோன்றும். அந்த சிவபெருமானை நெஞ்சுக்குள் நிரப்பி இந்த உலகின் ஒவ்வொரு அணு துகளும் கூட சிவமே என்று எவரெல்லாம் நினைக்கிறாரோ அவர் எல்லாருமே சிவனடியார்கள் தான். இவர்களுக்கு உதவுவது, இவர்கள் விரும்பும் வண்ணம் சேவை செய்வது என்று எதை செய்தாலும் அது எல்லாமே சிவ தொண்டுதான்.